அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்க போறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. குறிப்பா அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக விரயங்கள் ஏற்பட்டாலும் அந்த அளவுக்கு ஈக்குவலா பணமும் வரும். அந்த வகையில இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா உறவை தேடும் பறவைகள் என்றே சொல்லலாம். அது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலையும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இழந்த உறவை மீண்டும் தேடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மீண்டும் அந்த உறவுகளும் மலரும். குறிப்பா சொல்ல போனாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் 10ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு 5 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அக்டோபர் 12ஆம் தேதி வரலும் இருக்கிறது. சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல், திருமண வரன் தள்ளி போயிட்டே இருந்தாங்க திருமண வரன்கள் அமையிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கிறது. மற்றவர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. ஏன்னா குருவும் அக்கிரமா இருக்கிறாரு. பொருளாதார ரீதியாக குருவுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு. உங்களுக்கு சொந்த தொழில் சிந்தனைகளும் வரும். சில பேருக்குலாம் புதிதாக தொழில் செய்யலான்ற எண்ணங்கள் ஏற்படும். ஆல்ரெடி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். ஆர்டர்கள் நிறைய வருமானம் கூடுதலாக கிடைக்கும். ஆனா சனி வக்ரம் பெற்று 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வர்ற பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாம உங்களுக்கு செலவு பட்டியலும் வச்சிருப்பீங்க. அதே போல உங்களுக்கு இந்த சூரியனை பொறுத்தவரை 8 9ஆம் பாவகத்துல புதன் கேதுவோடு இருப்பாரு. புதன் அங்க 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு. அப்போ இந்த சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். சில பேருக்குலாம் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. கடன் வாங்கியாவது இஎம்ஐ போட்டாவது வாகனம் வாங்குறது, சில பேர் வீடு வாங்குறது, வீட்டு கடன் பெறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் சில பேருக்குலாம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அதாவது சுப செலவுகள் நிறையவே ஏற்படும். அதே போல இந்த 9ஆம் பாவகத்துல சூரியன் இருப்பது நன்மையா அப்படின்னா தொலைதூர பயணங்கள். ஏன்னா உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகு, சூரியன், கேது, புதன் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு நீண்ட தூர பயணங்கள் போக போறீங்க. வெளியூர்ல இருக்கீங்கன்னாக தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ, அல்லது வெளியூருக்காக வேலைக்காக ட்ரை பண்றீங்க, வெளிநாட்டுக்காக ட்ரை பண்றீங்கன்னா வெளிநாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். சில பேருக்குலாம் குறைந்தபட்சம் ஒரு சிறு தூர பயணமாவது ஏற்படும். அது ஆன்மீக சம்பந்தமான பயணமாக கூட இருக்கும். தந்தையின் உடல்நலன் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தந்தை வழி உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள் போகும். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்தாலும் அதுல முடிவில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பா பூர்வீக சொத்து பிரச்சனை சம்பந்தமாக மாதத்தோட இறுதியில உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஆனா அக்டோபர் 18ஆம் தேதி வரலும் சூரியன் 9ல் இருக்கிறாரு. அதனால நிறைய முயற்சி செய்வீங்க. பயணங்கள் ஏற்படும். சிறு தூர பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. அதே சூரியன் 10ஆம் பாவகத்துக்கு வராரு. அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்துல சூரியன் இங்க நீசம். அதே போல இந்த சுக்கிரனும் உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல இருப்பாரு அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து. இந்த புதன் பகவானும் உங்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்தே 10ஆம் பாவகத்துல இடத்துல இந்த 10ஆம் பாவகத்துல புதன் சூரியன் இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்க 8 இருந்தாக்க இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்குலாம் ஆல்ரெடி இடமாற்ற சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வகையில வேலை தொழிலில் ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க. குறிப்பா ஆல்ரெடி வேலையில இருக்கிறீங்க, ஒரு டிப்ரெஷனோட இருக்குன்னாக்க இப்ப புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா அது கிடைக்கும். அல்லது சில பேருக்குலாம் இந்த நேரத்துல ஒரு பதவி உயர்வோட டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஊதிய உயர்வோட டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ ஏற்படும். குறிப்பா இந்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 11ஆம் பாவகத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது லாபங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு தொழில் மூலம் வருமானம் கூடுதலாகவே வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத வருமானம், திடீர்னு கமிஷன் மூலம் வர்றது, அல்லது போனஸ் வர்றது, அல்லது ஏதோ ஒரு வகையில சேமிப்பு உங்க கைக்கு வர்றதெல்லாம் வரும். அல்லது யார்ட்டையாவது கடன் கொடுத்து வச்சிருந்த பணம் கூட இப்ப வசூலிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் பெரும்பாலான மகர ராசிக்கு கடனுடைய பிரச்சனை அழுத்தங்கள் இந்த காலகட்டத்திலையும் இருக்கும். ஏன்னா புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதனால மாதத்தோட தொடக்கத்திலையும் சரி, மாதத்தோட பிற்பகுதியிலுமே சில பேர்லாம் புதிய கடன் பெற்றும் பழைய கடன் அடைப்பீங்க. அல்லது புதிய கடன் பெற்று ஆடம்பர பொருட்கள் அல்லது வீடு, சொத்து, வாகனம் சம்பந்தமான கடன்களும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கடன் வாங்குற விஷயத்துல எச்சரிக்கையாவும் இருந்துங்க. அது ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையை கொடுக்குறோம். அதுக்காக சொல்றேன் நானு. அதே போல இந்த சூரியன் 10ல் இருக்கிறது திக் பலம். அந்த அடிப்படையில பதவி உயர்வு இருக்கும், வேலையில கௌரவம் இருக்கும், மரியாதை இருக்கும்.
ஆனா ஒரு இடமாற்றமும் ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றத்தோட மரியாதையோட ஒரு நல்ல இடத்துல போய் ஊதிய உயர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெரிய டிப்ரெஷன் இல்லை, டென்ஷன் இல்லை. இழந்த தன்னம்பிக்கைகளை நீங்க மீட்டெடுப்பீங்க. இழந்த செல்வத்தை நீங்க பெற போறீங்க. இழந்த உறவுகளை மீண்டும் பெற போறீங்க. சோ மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறது ஒண்ணுதான் வந்து நெகட்டிவே. ஏன்னா வாக்குவாதம் செஞ்சிருவீங்க. அதாவது கடைசி நேரத்துல காரியம் கைகூடி வர நேரத்துல ஏதாவது நீங்க சொல்ல போய் அந்த காரியம் கெட்டு போயிடும். அதனால கடைசி வரலுமே மௌனமா இருக்கிறது நல்லது. காரியம் கைகூடும் வரை அமைதியாக இருப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதனால வந்து வாக்குவாதம் செய்யறத தவிர்த்துருங்க. அல்லது ஈவன் ஒர்க் பண்ற இடத்துல சரி, இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா கூட அதாவது கொஞ்சம் முன்கூட்டி ஏதாவது நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சீங்களா, ஏதாவது கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல இன்டர்வியூல நீங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நாசுக்கா கவனமா பேசுங்க. அப்படி இல்லைன்னா பேசாமே இருக்கிறது நல்லது. சக பணியாளர்களோடு உறவாடும் போது பர்சனல்லாம் சொல்லாம பொதுவான விஷயங்களை மட்டும் சொல்லி உறவாடுங்க. நன்மைகளை ஏற்படுத்தும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு தான் அப்பப்போ தடைகளும் சில பிரச்சனைகளும் இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் புதிய நம்பிக்கை ஏற்பட்டு படிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கண்டிப்பாக சாதிப்பீங்க, நல்லாவே படிப்பீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்ரம் பெற்று 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது ஒரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும், அல்லது பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரை பணம் எல்லாம் வரும் கூடுதலாக. அதனால பெட்டராவே சமாளிப்பீங்க. மேலும் வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால முயற்சிகள் நிறைய செய்வீங்க. பயணங்கள் ஏற்படும். ஒரு மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கே வந்திருக்கும். ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடு. சகோதர வழியில மட்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் பகுதியில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகளா வந்து போகும். சூரியனோட பார்வையில ராகு இருக்கிறதுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்பவே சிறப்பு சொல்ல போனா. ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல 10ல வந்து புதன், சூரியன் இருக்கிறதெல்லாம் நல்ல அற்புதமான அமைப்புகள். ஆனாலும் வேலை மாற்றம், இடமாற்றம் வந்தாலே அது உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதனால ஒன்றும் ஒர்ரி பண்றதுக்கு இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரம், குரு வக்ரம் ஆகிறது 5ஆம் இடத்துல, விரையாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள்லாம் வரும். வயதானவர்களாக இருந்தாலும் அது கூட, வயதானவர்களாக இருந்தாக்க உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவோட காரகத்துவங்கள், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அல்லது அதுக்கான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க பணமும் வரும். ராகுக்கு வீடு கொடுத்த குரு வக்ரம் ஆகுறது, நிறைய டிராவல் பண்ணுவீங்க, முயற்சி செய்வீங்க, சக்சஸும் பண்ணுவீங்க. அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் ஆகுறதுனால காதலும் சக்சஸ் ஆகும். உங்க சுய ஜாதகத்திலையும் 5ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கான்னு பாத்துங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அரசு தேர்வுக்காக போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்துல அந்த அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அரசு பணி உங்களை தேடி வரும். நீங்க தேட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காவே நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பெண்களாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அன்பு இல்லாம தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்ல போனா மகரம் ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும், அதாவது எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாத நினைச்சு அப்பப்போ வருத்தப்படுவீங்க. இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறதுக்கு பதிலா இல்லாத நினைச்சு வருத்தப்படுவீங்க. அதை மட்டும் விட்டுட்டீங்கன்னாக்க கவலையே இருக்காது. இந்த மாதம் தன்னம்பிக்கையோட இருப்பீங்க, சக்சஸ். வாழ்க்கைன்ற பாதை வந்து சற்று வளைந்து நெளிந்துதான் இருக்கும். அதனால வாழ்க்கையில ஒரு பக்கம் வந்து கஷ்டம் வருதுன்றதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. எது கிடைக்குமோ, அதாவது ஒரு பெரிய ஊதியத்துக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, வேலை ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அது கிடைக்கவே இல்லைன்னா வருத்தமே படக்கூடாது. ஒரு சின்ன ஊதியம், ஒரு 25,000 20,000 சேலரியில வேலை கிடைக்குதுன்னா கூட அந்த வேலைக்கு போயிடுறது நல்லது. உங்களுக்கு காலம் வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எய்ம் பண்ண கடைசி கோல் அந்த 1 லட்சம் அல்லது 50,000 சேலரிய நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அந்த சேலரியில ஒரு வேலை உங்களை தேடி வரும். நீங்க ஒன்னும் ஒரே பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக வேலை இல்லை, நான் இந்த வேலைக்கு தான் போகுவேன், ஒரு திட்டவட்டமான நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறதுனால சில பேருக்கெல்லாம் வந்து அந்த நீங்க போட்டு இருக்கக்கூடிய வட்டத்தாலேயே வந்து பாதிப்புகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த அவிட்டம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும் மேரேஜ் ஆகாம. அதுக்கு காரணம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான். குறிப்பா செவ்வாய் தோஷம், ராகுக்கு இது கனெக்டிவிட்டி ஆகிருக்கு, அல்லது சனி 2ஆம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னா கூட மேரேஜை லேட் பண்ணுது.
அப்படி மேரேஜை லேட் பண்ணுதுன்னா நம்ம என்ன செய்யணும்னாக்க ஒரு தகுந்த ஜோதிடரை பார்த்து நம்ம ஜாதகத்தை காட்டி அதற்கு எப்போ மேரேஜ் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டான பரிகாரம் செய்யும் போது மேரேஜ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஏழரைச்சனி உங்களை புரட்டி போட்டிருக்கும். இந்த புரட்டி போட்டுறதுனால நன்மையையும் இதுல இருக்கு. என்ன நன்மைன்னாக்க பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில இனிமேல் எப்படி செலவழிக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. பணம் இல்லாம எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிந்த நீரோடை போல இப்ப வந்திருப்பீங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகவே இருக்கும். அதனால இனிமேலும் காலங்கள்ல நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும்ன்ற எண்ணங்கள் தான் உங்ககிட்ட இருக்கும். அதை தேவையற்ற பொருட்கள் வாங்கி அல்லது நம்பக்கூடாதவர்களை நம்பி அவங்க கிட்ட கொடுத்து இழந்து கஷ்டப்பட தேவையில்லை. அதே போலதான் உறவுகள் விஷயத்திலையும் இந்த ஏழரைச்சனி காலகட்டத்துல பிரிந்து போயிருக்கிறது, சரியான உறவு இல்லை, மகிழ்ச்சியற்ற குடும்ப வாழ்க்கை, இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் மாறாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா மாறும்னு நினைங்க, மாறும் கண்டிப்பாவே. இதெல்லாமே மாற்றத்துக்கு உள்ளானதுதான். சந்தோஷமான வாழ்க்கையும் மாறும், துக்கமான வாழ்க்கையும் மாறும் அப்படின்றதுதான். மாற்றமே மாறாதது அப்படின்றதுதான் நான் சொல்லக்கூடியது. அது உங்களுக்கே தெரியும். அதாவது குறிப்பா வாழ்க்கையில தன்னம்பிக்கையோடு இருந்துட்டீங்கன்னா போதும். எதை இழந்த போதும் அந்த தன்னம்பிக்கை ஒன்று உங்ககிட்ட என்னைக்கு இருந்துச்சுன்னாக என்னைக்கு ஒரு லாஸ்ட் அந்த எட்ஜ் பாயிண்ட்ல கூட நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா இந்த மாதமும் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது, பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக்க குறிப்பா ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, கலை பொருட்கள் விற்பனை, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, மீடியா துறை, கட்டிடவியல், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான பொருட்கள் விற்கிறவங்க மற்றும் ஆடை ஆபரணம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா நிர்வாகத்துல மேலதிகாரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், அரசியல் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆதாயத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ அல்லது எக்ஸ்ட்ரா இன்கமோ இந்த மாதத்தை பொறுத்தவரை கிடைக்க வாய்ப்பு. அதே போல விவசாயம் சார்ந்த பொருட்கள் விளையாற்றும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், நல்ல ஊதியம் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டோட குறியீட்டு எண் உயரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் 9ஆம் பாவகத்தில் ஆட்சி உச்சம், மேலும் 10ஆம் பாவகத்திலையும் நிபுணத்துவ யோகத்தோட புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுது. அதனால நட்பு வீட்டில் இருக்கிறதுனால குறியீட்டு எண் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்ட்ராடே தான் பண்றேன் அப்படின்னாக்க நீங்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. அடுத்தது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னாக இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். அடுத்தது கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு மேலும் விலையேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். சுக்கிரனும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆட்சி பெற்று முதல் பகுதியில் இருக்கிறாரு, நல்ல ஒரு விலையேற்றத்தை கொடுக்கும். அதே போல 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து குரு பார்வையிலையும் குரு சுக்கிரன் சமசப்தமா பார்த்துக்கிறதுனால தங்கத்தில் முதலீடு அற்புதமான பலனை கொடுக்கும், தங்க விலையேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர். ஸ்ரீரங்கம் சென்று நீங்க ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும், உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது குறிப்பா எதிர்பாலினரால் பாதிக்கப்பட்டவர்கள், எதிர்பாலினரால் துன்பங்கள் அடைந்தவர்கள், மனைவியால அல்லது காதலியால காதல்னால துன்பங்கள் அடைந்தவர்கள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஸ்ரீரங்கத்திலே இருக்கு. படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் சன்னதியும் இருக்கு, அதே போல சக்கரத்தாழ்வார் சன்னதியும் இருக்கு. அங்கேயே போயிட்டு நீங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சனிக்கிழமைகளில் போயிட்டு அந்த ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். உறவுகள் கைகூடும், உங்களை தேடி உறவுகள் வரும். அதே போல நீங்க தேடக்கூடிய அந்த அன்பும் பாசமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.